சோகாய்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பஸ்ஸில் உட்காந்த வாக்கில். சரிங்களா? அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் எதுக்கு அந்த வீடியோ எடுத்தேங்கிறத உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நானும் ஒன்று டிரைவரும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் எங்கள் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்கார். சரிங்களா? டீ குடிச்சிட்டு இருந்தவாங்கள நானும் அந்தோன்னே அங்கே வரேன், பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னு தெரிலனே அப்படின்னு சொல்லி எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாரண்ணா. சரி, ஓகே, வேணாம் இப்போ என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டோம். கேட்கும்போது தான் அவர் டிரைவர்னு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? வீடியோ எடுத்தனால நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. சரிங்களா? அதனால் நான் என் சார்பில் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த 2 கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவன் உன் வீடியோக்காக நீ ஏன்டா அவர் பொழப்பா கெடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாப்புல. அவருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அண்ணன், அவர் பொழப்ப நான் கெடுக்கவே இல்லை, அவர் அமைதியாக உக்காந்துருந்தார். அவர் நான் வீடியோ எடுத்துருந்தேன். சரிங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். சரிங்களா? அது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கரெக்டு தான், நான் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். சரிங்களா? நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் தான் டிரைவரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நான் தான் டிரைவருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குன்றத்தூரில் ஒரு கம்பெனி, அதாவது ஹிந்திக்காரங்க ஒரு கன்சல்டிங் பக்கத்தில், என் கம்பெனி பக்கத்தில் ஒரு கன்சல்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கன்சல்டிங்கில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் இவங்க விடணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னன்னா, ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் இதுலேயே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல், பஸ் ஓட்டிகிட்டு இருந்திருப்பார் போல். ஒரு ஆட்டோக்காரன் குறுக்க விழுந்து டெத் ஆகிட்டாங்க போல். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸை கொடுத்து இந்த இது ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். அதுக்கப்புறம் தான் வயசு என்னன்னு கேட்கும்போது 70 சொன்னார். சரிங்களா? நான் ரெஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் ஏன் ஓட்டுறீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நம்ம என்னத்தை சம்பாரித்து வச்சோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அந்த இடத்துல அப்படியே ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. 70 வயசு, எனக்கு 24 வயசு. சரிங்களா? கிட்டத்தட்ட அவர் ஒரு 50 வருஷமாக 70 வருஷமாக வண்டி தான் ஓட்டுறாரு. அப்போ அவர் எதுவுமே சம்பாதிக்கல, சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவர் பேசினார். சரிங்களா? என்னை யாரும் அதாவது நான் தப்பாலாம் நான் எடுத்து அவங்கள போடவே கிடையாது. நான் தப்பாக தான் எடுத்து போட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? நான் ஒரு நம்ம டிரைவரு 70 வயசு வரைக்கும் ஒருத்தர் உழைக்கிறாரே, அந்த ஒரு இதுக்காக தான் நான்